ஹாய் ஹாய்ஸ், நான் உங்கள் நிலா. இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு சாயந்தரமாக போனதுன்னே தன் மனைவி கிட்ட அந்த ஜாடி அங்கே இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவங்க மனைவி, யாராவது தங்கத்தை பார்த்தா எடுத்துகிட்டு போகாமல் இருப்பாங்களா? எல்லாரும் உங்களை மாதிரி அசடாக இருப்பாங்களான்னு கேட்டாங்க. அதற்கு விவசாயி சொன்னார், இங்கே பாருமா, எப்போ அதை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ அப்போவே அது பகவான் நமக்காக கொடுத்தது இல்லைன்னு நம்ம நினச்சிக்கணும். நமக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும், அது தானாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இதை ஒட்டு கேட்டுட்டு இருந்த திருடங்க, தங்கம் இருக்குன்னு சொல்லி இந்த விவசாயி பொய் சொல்லிகிட்டே இருக்கான், நம்ம ஜாடியை மீண்டும் கொண்டு போய் அதே இடத்துல வச்சிடலாம், பாம்புகள் அவனை கடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு அதே மாதிரி அவரோட வயலில் போயிட்டு பழைய இடத்துல ஜாடியை வச்சுட்டு வந்துட்டாங்க. மீண்டும் அடுத்த நாள் விவசாயி வயலுக்கு போனார். ஜாடி பழைய இடத்துலையே இருக்கிறது பார்த்தாரு. ஆனால் அவர் அதை திறந்து கூட பார்க்கல. தன் பாட்டில் போய் தன் வேலையை மட்டும் பார்த்துட்டு திருப்பி சாயந்தரம் தன் மனைவி கிட்ட, மீண்டும் ஜாடி அந்த இடத்துலையே தான் இருக்குது, அந்த இடத்துக்கே வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். இதை கேட்டுட்டு மனைவி சிரிச்சாங்களாமா. உங்களுக்கு என்ன பைத்தியங்கன்னு பிடிச்சிருச்சா? ஒரு நாள் ஜாடி இருக்குங்கிறீங்க, ஒரு நாள் ஜாடி இல்லைங்கிறீங்க, என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க? இப்போ ஜாடி இருந்தால் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் தான் இப்போ என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அந்த விவசாயி சொன்னார், இல்லை, அது நமக்கானதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளை தேடி தன்னால் நம்ம வீட்டுக்கே வரும் அப்படின்னு சொன்னாராம்மா. அதுக்கு அவங்க மனைவி, ஆமாம் ஆமாம், ஜாடி பாருங்க நடந்து நம்ம வீட்டு வாசலில் நிற்கும் பாருங்க அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. இதை ஒட்டு கேட்டுட்டு இருந்து திருடுங்க, ஜாடியில் ஃபுல்லாக பாம்பு தான் இருக்குது, அந்த அந்த ஜாடியை கொண்டு இவனோட வாசல் நம்ம வச்சிடலாம், அவன் எப்படி திறந்து பார்க்கும்போது அந்த பாம்புகள்லாம் இவனை கடித்து இவன் சாகணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. உடனே அந்த ஜாடியை தூக்கிட்டு நைட்டோட நைட்டாக அவரோட வாசலில் வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலை பொழுது வெடிஞ்சிருச்சு. அந்த விவசாயி வந்தார். வீட்டில் இருந்த பழைய சாதத்தை சாப்பிட்டு வயலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே வாசலுக்கு வந்தார். வாசலை பார்த்திங்கன்னா அந்த ஜாடி இருந்தது. அதை திறந்து பார்த்தா அதில் ஃபுல்லாக தங்க காசு. உடனே அவரோட மனைவியை அழைச்சி, நான் சொன்னேன்ல, நீ நம்ப மாட்டேன்னு சொன்னேன்ல, இங்கே பாரு, நான் வயலில் பார்த்தா அதே தங்க நாணயங்கள் கொண்ட ஜாடி என்னை தேடி என் வீட்டு வாசலுக்கே வந்துருச்சு. இப்போ தெரிஞ்சுதான், பகவான் நமக்கு கொடுக்கும்னு நினச்சா நம்மளை தேடி கொண்டு கொடுப்பாரு, இது நமக்கானது தான் அப்படின்னு சொன்னார்.
இதைத்தான் அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்களோ, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், அந்த விவசாயியோட நம்பிக்கையை பார்த்தீங்களா? தனக்கானதுன்னா அது கண்டிப்பாக தன்னை தேடி வரும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தார், சொல்லிகிட்டே இருந்தார். அதே மாதிரி தன்னை தேடி அந்த பொற்காசுகள் வந்துச்சு. அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நமக்கானது நம்மளோடது அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக நம்மளை தேடி வரும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அன்பு, பாசம், காதல், ஒரு வேலை வாய்ப்பு, நம்ம எதிர்பார்த்த ஏதோ ஒன்று கண்டிப்பாக நம்ம நினச்சிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்பிக்கைத்தான வாழ்க்கை. நம்பிதான் பாருங்களேன், கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் நமக்கானது நம்மக்கிட்ட கண்டிப்பாக வந்து சேர்த்து விடும். வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.